அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ரேஷன் கடை தனிநபர் காலி பணியிடங்கள். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ரேஷன் கடை வேலைவாய்ப்பு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிட்டாங்க. அறிவித்து எல்லா விதமான இன்டர்வியூமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான முறையில் ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி முடிச்சிட்டாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒவ்வொரு அப்டேட் கொடுத்து இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சது. இனிமேல் வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு மட்டும் தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த காலி பணியிடங்கள் இருக்குது, அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பில் 50% பொதுவான வேலைவாய்ப்பு, 50% வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் கொடுத்து வேலைவாய்ப்பை வாங்குறாங்க அப்படிங்கிற இஷ்யூவும் இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக புட்டு வைக்க போகிறோம். வீடியோவை ஒட்டச்சி சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலையுமே நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து 1 by 1 புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் கடை வேலைவாய்ப்பில் 2 விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிவுகள் இருக்குது. சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ், அதாவது விற்பனையாளர் கட்டுனர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான வேலைவாய்ப்பு பிரிக்கிறாங்களா. இதில் வந்து விற்பனையாளர்களுக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். சேல்ஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டுனர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு மாற்றமுமே நடைபெறாது. எப்பொழுதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஃபிக்ஸடாக இருக்கும். எந்த ஒரு மாற்றமே நடைபெறாது. ஆனால் இதில் எது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சேல்ஸ்மேன் வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா பரவாயில்ல. ஏன்னா அதிலேருந்து நீங்கள் மேற்படி போகிறதுக்கு கிராம உதவியாளர் அதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்டிங் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா படித்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம வங்கியில் உதவியாளர், புரியுதுங்களா? கிராம வங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அதாவது கூட்டுறவாக இருக்கட்டும், சொசைட்டின்னு சொல்லுவாங்க, கிராம வங்கின்னு சொல்லுவாங்க, மத்திய கூட்டுறவு வங்கின்னு சொல்லுவாங்க. இதுமாரி பலவிதமான பெயர்களில் பலவிதமான வேலைவாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நீங்கள் எதை சூஸ் பண்ணணும், எப்படி போகணும் அப்படிங்கிற பாதையை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போ அறிவிப்பு கொடுப்பாங்க? எல்லோருமே மேக்ஸிமம் கேட்குறது, எப்படிங்க வேலைவாய்ப்பு போடுவாங்க? நான் எல்லா கொஸ்டினும் கரெக்டாக அட்டன் பண்ணேன், நான் எல்லாமே வந்து தெளிவாக அட்டன் பண்ணேன், எனக்கு வந்து வேலை கன்ஃபார்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் வந்து நான் வந்து சும்மா தான் கடமைக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறீங்கன்னா செலக்ட் ஆகிடுறாங்க. அது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லக்கை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். உங்களுக்கு வர இன்டர்வியூ மேம்ஸ் சார்ஸை பொறுத்து, கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸை பொறுத்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் வேறுபடும். ஒருத்தருக்கு வந்து ஈஸியாக அந்த வேலை கிடச்சிருக்கும், 2 கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க, 3 ஆன்சர் பண்ணியிருப்பாங்க, வேலை கிடச்சிருக்கும். ஒருத்தருக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 கேள்விகள் கேட்டிருப்பாங்க, 19 கேள்விகள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சு அடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்கை பேஸ் பண்ணி தான் போயிருக்கா. இதுமாரி நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் போகக்குள்ளே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ராப்பராக போங்க, ஒரு டெக்இன் பண்ணுங்கள், இன்செட் போடுங்க, பட்டன்ஸ் கிளாக்லாம் போடுங்க, ஃபுல் ஹேண்டில் மடிச்சு விட்டு போகாதீங்க, இங்கே வந்து ஹேண்ட் கிளாக் போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருப்பேன். அதுமாரி போனீங்க 198% வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரியாதை கொடுத்தாங்க, நல்லபடியாக வழி நடத்தினாங்க, பேச்சுகள் வந்து மாறி மாறி பேசலை. உங்களுடைய தோற்றத்திலே தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியா பட்டீங்க அப்படிங்கிற மாரி. அதுக்கு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். அதை தொடர்ந்து எந்தெந்த மாவட்டத்தில் காலி பணியிடங்கள்லாம் இருக்குது, அதாவது நீங்கள் போனதுக்கு பிறகு ஒரு காலி பணியிடங்களும் அறிவிப்பாங்க. அதை வந்து அடுத்த செட்டுக்கு வேலைவாய்ப்புக்கு அவங்க வந்து ரெடி பண்ணிக்குவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் போகக்குள்ளேயே ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி அதுக்கு ஒன்று காலி பணியிடங்களை அறிவித்து மறுபடியும் உங்களையே புதுசாக ஆட்கள் எடுக்காமல் உங்களையே போடுறாங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தாங்க. இதில் எந்தெந்த மாவட்டத்திற்கு என்னென்ன எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஓரலாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறதுக்கும் சரி, நெக்ஸ்ட்டு ஒரு ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான தகவலையுமே 1 by 1 நாங்கள் இலவசமான முறையில் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம்.
அதனால் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பை 10 லட்சம் 12 லட்சம் கொடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. அது வந்து இந்த 50% அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒதுக்கிடலாம். இன்னும் இருக்கிறது இன்னும் வந்து 50%, அதான் 50% வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்து ஆன்சர்ஸ் பண்ணி கரெக்டான ப்ரொசீஜரில் போய் செலக்ட் ஆகுறீங்க. உங்களுக்கு மார்க்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. கட்டாயமாக வேலை போட்டே தான் ஆகணும். அதனால் வந்து பார்த்தீங்க அதெல்லாம் ஒன்றும் ஒபே பண்ணிக்க தேவையில்லை. இந்த 50%காரங்க மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக வேலை வாய்ப்புக்குள்ளே போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் அதிகப்படியாக இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா விதமான தகவல்களையுமே நாங்கள் 1 by 1 பொறுமையாக நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர் 34, மதுரை 106, செங்கல்பட்டு 184, மயிலாடுதுறை 45, சென்னை 348 வேக்கண்ட் இருக்குங்க சென்னையில். நாகப்பட்டினம் 19. சென்னை பொதுவாக சொல்லிட்டாங்க, அதில் சவுத்து நார்த்து வெஸ்ட்டு இப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. அதில் போக்குள்ள கம்மியாயிரும். ஓகேங்களா? அடுத்தது கோயம்புத்தூர் 199, நாமக்கல் 109, கடலூர் 152. இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கண்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும், அதிகமாகும். ராமநாதபுரம் 13, தருமபுரி 58, திண்டுக்கல் 63, ஈரோடு 99, ராணிப்பேட்டை 32. இது எல்லாமே இப்போ 2025 காலியாகக்கூடிய இடங்கள். அதை இந்த 2013-14 எடுத்த ஆட்களை நியமனம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு புதுசாலாம் ஆட்கள் எடுக்க மாட்டாங்க. காஞ்சிபுரம் 51, சேலம் 162, கன்னியாகுமரி 41, சிவகங்கை 36, கரூர் 73, தஞ்சாவூர் 114, கள்ளக்குறிச்சி 70. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்களா, இது மறுபடியும் ஒரு அறிவிப்பு வரலாம். அதாவது அதிகமான வேக்கண்டில் இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான அப்டேட்னே இருக்குது. உடல்நிலை கோளாறு, மருத்துவமனையில் அனுமதி, இதுமாரி கவர்மெண்ட் சர்வெண்ட்டு நிறைய இருக்குது. நிறைய விதமான சிக்கல்களும் இருக்குது. இது எல்லாமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், கரெக்டாக சரிப்படுத்தணும். அப்படிங்கிறப்ப அதை வந்து அவங்களுடைய வாரிசுக்கு அதை வந்து கொடுப்பாங்க. ஆனால் அதை வந்து அறிவிப்பாங்க, இது வந்து வேக்கண்ட் அறிவிப்பாங்க. அப்படி வந்து வேலையில் இருந்து டெத் ஆகிட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வாரிசுக்கு அந்த வேலையை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு அந்த வாரிசுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பை கொடுப்பாங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட்டு. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, எரர் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவல்களையுமே 1 by 1 உங்களுக்கு புரியும் வகையில், பாம்பர மக்களுக்கு புரியும் வகையில் தான் நம்ம வந்து 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம், என்ன பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். அதன்படி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அடுத்தடுத்த வேலைவாய்ப்பு வேணும், எனக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு போனால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். நாங்கள் எந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத நாங்கள் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்போம். கிருஷ்ணகிரி 117, திருப்பத்தூர் 67, மதுரை 106, மயிலாடுதுறை 45, திருவாரூர் 33, நாகப்பட்டினம் 19, தூத்துக்குடி 82, நாமக்கல் 109, திருநெல்வேலி 54, திருப்பூர், திருவள்ளூர் அதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளையும் வருது. திருச்சி 129, ராணிப்பேட்டை 32, சேலம், நீலகிரியில் 92.
இதான் வந்து அப்டேட்டு. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். இதோட தொடர் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்தது வரும். கீழே வந்து எப்படி என்னன்னு சொல்லிட்டு நிறைய விதமான அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து 2025 ஆண்டுகளுக்கான மாவட்டங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்தந்த மாவட்டங்கள் என்னென்ன வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் பதிவிடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நம்ம எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலையும் அன்பவனா அப்டேட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.